ஆஹா கல்யாணம் சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல மகா வந்து சூர்யா கிட்ட சரியா பேசாம போயிடுறாங்க. இவளுக்கு என்னாச்சு ஏன் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சூர்யா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரபாவை காட்டுறாங்க. பிரபா வந்து நான் வேலைக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. உன் படிப்பு ஸ்பாயில் ஆயிருமே அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இல்லை எனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அஜயோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வந்து அனாமிக்கா மாத்திடுறாங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ மகாவும் அவங்க ஒப்பீனியனை சொல்லும்போது காயத்ரி வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க. அப்போ பாட்டி வந்து மகாக்கு சொல்கிறாங்க மகா வந்து என்றைக்குமே தப்பு பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி மகாக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து சித்ராதேவிக்கும் காயத்ரிக்கும் பிடிக்கவே இல்லை. அடுத்த சீனில் சூர்யா வந்து மகா கிட்ட வந்து டிஃபன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மகாவும் சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா வேணால் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ராஜலக்ஷ்மி வந்து அவனுக்கு தான் ஹோட்டலில் பிடிக்காதுல அவனுக்கு என்னது பிடிச்சிருக்கோ அதை செஞ்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து அதை யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த சீனில் கோடீஸ்வரி வீட்டுக்கு வந்து ஒரு அங்கிள் வந்திருக்காங்க. அவங்க பிரபாவுக்கு நல்ல வரன் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பிரபாவும் வந்திருக்காங்க. அவங்க விஷயம் தெரிஞ்ச உடனே அவரை அடித்து வெளியே முடிக்கிறாங்க. ஒரு வயசுக்கா மரியாதை கொடுக்காண்டாமா அப்படிங்கிற மாதிரி கோடீஸ்வரி சொல்கிறாங்க. உடனே பிரபா வந்து அம்மா என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் ரொம்ப ஃபீல் பண்ணி அலறாங்க. இன்னொரு பக்கம் மகா வந்து விளக்கேற்றி வச்சிருக்கதை வந்து சித்ராதேவி கீழே தள்ளி விட்டுறாங்க. இதோட எனக்கான எபிசோடு முடியுது.